கிளாஸஸ் யார் நடத்துகிறா, இவங்களுக்கு யார் பேக் போனாக இருக்கிறாங்க, இவங்க யார்லேருந்து வந்தாங்க, இவங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? சில அமைச்சர்கள் நீங்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் இஸ்லாத்துடைய அத்தாரிட்டி கிடையாது. யார்? சவுதியுடைய அமைச்சர் சொல்கிறார். எம்பசியில் இருக்கக்கூடியவரா அம்பாசிடர் சொல்கிறார். நாங்கள் It's also important to say that my government has never ever claimed a religious leadership. We go out of our way as a government to say we have no role to play in the development of religion. Now, we influence our religious scholars, definitely. And the royal family, for instance, in Saudi Arabia, again goes out of its way to say it's not related to the Prophet. We're just a tribal bunch of Bedouins who happen to win the war. சொல்றார், நாங்கள் வந்து இஸ்லாத்தை ஒன்றும் கிளைம் பண்ணவே இல்லையா, நாங்கள் இந்த பகுதியை ஜெயிச்சோம், நாங்கள் வெற்றி பெற்று எங்கள் அடக்குமுறை நாங்கள் அதுக்கு மேலே ஏறி உட்காந்து அதான் அபகரித்து இது ஏறி காபத்துல்லாவை கைப்பற்றி இருக்கோங்கிறாங்க. அவங்க எவ்வளோ டிக்ளேராக சொல்கிறாங்க. இதைத்தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். இது அவங்களே ஒத்துக்கிறாங்க. இப்போ காபத்துல்லாவை கேப்சர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. காபத்துல்லா எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, அவ்வளோதான். நாங்கள் வந்து இஸ்லாத்துக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க மீட்பதற்கு ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்களா? நல்லா பாதி இவங்கெல்லாம் ஒன்றும் எடுக்க மாட்டாங்க. அது உல்ட்டா வேணால் ஸ்டெப் எடுப்பாங்க. அப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்களுக்குன்ட்டு அல்லாஹ் வந்து வாக்களித்து அதை கொடுத்துட்டானா, பர்மனண்ட்டாக நீங்கள் வச்சுக்கிங்க பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் கொடுத்தானா அப்படிங்கிற ஒரு வாதம் வருது. அப்போ இதில் வந்து முதல்ல வாக்களிச்சானான்னு கேட்டால் ஆமாம் வாக்களித்தான். அது வந்து தௌராத்லேயும் இருக்குது, குரான்லேயும் இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், மூசா தம் சமூகத்தாரிடம் கூறியதை நினைவு கூறுங்கள், என்னுடைய சமூகத்தாரே, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை எண்ணி பாருங்கள். அவன் உங்களிடையே நபிமார்களை தோற்றுவித்தான், உங்களை ஆட்சியாளர்களாகவும் ஆக்கினான், மேலும் உலக மக்களில் எவருக்கும் வழங்கப்படாதவற்றை எல்லாம் உங்களுக்கு வழங்கினான். எவ்வளோ பெரிய அந்தஸ்து அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கான்னு நினச்சி பாருங்க. என் சமூகத்தாரே, உங்களுக்காகவே அல்லாஹ் விதித்து விட்ட இந்த தூய பூமியில் நுழைந்து விடுங்கள். இது அல்லாஹ் விதிச்சுட்டான்னு சொல்லி யார் சொல்கிறா? மூசா நபி சொல்கிறாங்க. இது பைத்துல் முகத்தஸை குறிக்குது. இன்னும் புறம் காட்டி ஓடாதீர்கள், நீங்கள் அவ்வாறு செய்தார் பேரிழப்புக்கு ஆளாவீர்கள். அப்போ கூட என்ன பண்ணுறாங்க? மூசாவே, அப்பூமியில் வலிமை மிக்கவர்கள் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அதிலிருந்து அவர்கள் வெளியேறாதவரை நாங்கள் அங்கு செல்லவே மாட்டோம். ஆயினும் அவர்கள் அதிலிருந்து வெளியேறிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நுழைய தயாராக இருக்கோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பனி இஸ்ரேல்கள் போகிறதில்ல இஸ்ரேலுக்கு. ஏன்னா அங்கே வந்து பலம் மிக்கவர்கள் யார் இருக்கா? பாலஸ்தீனியர்கள் வந்து அடிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க, கொல்றாங்க. அதனால் வந்து இப்போ நெத்தன்யாவுக்கு வந்து ப்ரெஷரு என்ன அப்படின்னா, முழுசாக பாலஸ்தீனியர்களை அங்கேருந்து விளட்டணும். ஏன்னா அவங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தா தான் இவங்களுக்கு போவாங்க. அப்படி தான் அவங்களுக்கு பழக்கம். அந்த ஆதி காலத்துலேருந்தே அவங்களுக்கு பழக்கம். உள்ளே இருக்கிறது வந்து அந்த சண்டையெல்லாம் போட மாட்டோம். ஏன்னா அவங்க இப்போ உள்ளே இருக்கிறவங்க பனி இஸ்ரேல்கள் கிடையாது. இப்போ இன்றைக்கி ஜெருசலமில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க யார்? அவங்க பனி இஸ்ரேல்கள் கிடையாது, அவங்க யாஜூஜ் மாஜூஜ். இப்போ இந்த கூட்டத்தினர் உள்ளே உட்காந்துக்கிட்டு பனி இஸ்ரேல்களை வாங்கிறாங்க, அவங்க வரமாட்டேங்கிறாங்க. வேண்டியதான் அது அங்கே நுழைய தயாராக இல்லைங்கிறாங்க. அப்போ அந்த டைமில் எல்லாம் என்ன பண்ணுறான்? மூசாவே, அவர்கள் அங்கு இருக்கும் வரை நாங்கள் ஒருபோதும் அங்கு போக மாட்டோம், வேண்டுமென்றால் நீரும் உம்முடைய இறைவனும் சென்று போரிடுங்க, நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இப்போ இந்த பொசிஷன் யார் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நாம் எடுத்துக்கிட்டோம். என்னது, நம்ம எந்த ஒரு ஸ்டெப்பும் முன்னெச்சரிக்கையும் எடுக்க மாட்டோம். அல்லா இருக்கிறான்ல, இப்படி துவா குனூத்து ஓதுறோம். இப்போ இந்த ஜும்மாவில் பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் குனூத்து ஓதி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு 1000 பேர் செத்து பிறந்தாங்க. அடுத்த குனூத்து ஓதுனாங்க, 2000 பேர் செத்தாங்க. 3வது குனூத்து 4வது குனூத்து ஓதும் போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 பேர் செத்து இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் இஸ்ரேலுடைய யாருக்கு எதிராக குனூத்து ஓதுறாங்கன்னு தெரியல. இவங்க இந்த குனூத்தெல்லாம் எத்தனைக்கு இவ்வளோ பெரிய எதுவும் அவங்க பெருமை வேறு இல்லை அவங்களுக்கு. நாங்கள் வந்து தௌஹீத்வாதிகளுடைய துவா, இந்த 40 பேர் இணை வைக்காத 40 பேர் வந்து ஜனாசாவில் துவா செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து சொர்க்கம் கிடைச்சிரும் அப்படின்லாம் ஹதீஸ்கள் இருக்குல்ல. இப்போ அந்த மெதப்பில் இவ்வளோ லட்சக்கணக்கான பேர் கேட்குறாங்க துவா, எல்லாம் குனூத்து ஓதுறாங்க. குனூத்து நம்ம மேலே தான் ஓதுன மாதிரி தெரியுது, பின்னாடி ரிவர்ஸ் வந்து நம்ம தான் போயிட்டுருக்குறோம். இப்போ அதில் வந்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த டைமில் கூட அல்லாஹ் என்ன பண்ணுறான், 40 ஆண்டுகள் இந்த ஊர் உங்களுக்கு ஹராமாக்கி விட்டோம் அப்படிங்கிறான். அப்போ இந்த விஷயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அல்லாஹ் எப்போல்லாம் முஸ்லீம் சமுதாயத்துடன் உம்மத்து மேலே கோவப்படுறானோ அப்போல்லாம் பைத்துல் முகத்தஸை பிடிங்குவோம். எப்போல்லாம் இது வந்து சுன்னத், அல்லாவுக்கு 2 சுன்னத். இந்த ஹரமுக்கு வேறு சுன்னத், காபத்துல்லாவுக்கு வேறு சுன்னத்து, பைத்துல் முகத்தஸுக்கு வேறு சுன்னத்து. காபத்துல்லா மேலே யார் அட்டாக் பண்ணாலும் அல்லாஹ் அதை ப்ரொடெக்ஷன் பண்ணிடுவோம். ஏன்னா அது அபயம் பெற்ற பூமி, அது பாதுகாப்பு பெற்ற பூமின்னு அல்லாஹ் ஆக்கியிருந்தான்.
ஆனால் பைத்துல் முகத்தஸ் பொறுத்த வரைக்கும் உம்மத்து வழி தவறுனா என்ன பண்ணுவான், அதை பிடுங்கிடுவோம். அதே பார்த்தீங்கன்னா இதை இதே பனி இஸ்ராயல்லையே அல்லாஹ் சொல்லுவோம், பிறகு நமது வேதத்தில் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களுக்கு நிச்சயமாக நீங்கள் பூமியில் 2 தடவை பெரும் குழப்பம் விளைவிப்பீர்கள் என்றும் பெரிதும் அக்கிரமம் புரிவீர்கள் என்றும் முன்பே அறிவித்திருந்தோம். தௌராத்தில் இந்த மாதிரி நான் எழுதியிருந்தேன். இவ்வாறு குழப்பத்திற்கான முதல் சந்தர்ப்பம் வந்தபோது இஸ்ராயலின் வழித்தோன்றல்களே, மிகவும் சக்தி வாய்ந்த நம்முடைய அடிமைகளை உங்களுக்கு எதிராக நாம் எழச் செய்தோம். அவர்கள் உங்கள் நாட்டில் ஊடுருவி எல்லா திசைகளிலும் பகுதிகளிலும் பரவினார்கள். இது நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு வாக்குறுதியாக இருந்தது. இது எப்போ நடக்குது? சுலைமான் நபிக்கு மரணத்துக்கு அப்புறம். சுலைமான் நபியுடைய மரணத்திற்கு அப்புறம் அந்த ஊர் என்ன ஆகுது? சின்ன பின்னம் ஆகுது. ஏன்னா 2 இதாக பண்ணிக்கிறாங்க. அது ஒரு இது நடக்குது. இதன் பின்னர் அவர்களை வெற்றி கொள்ளும் வாய்ப்பினை உங்களுக்கு நாம் வழங்கினோம். மறுபடியும் எல்லாம் என்ன பண்ணுறான்? மறுபடியும் ஜெயிக்க வச்சான். பெரும் பொருள் செல்வம், மக்கள் செல்வம் மூலம் உங்களுக்கு உதவி செய்தோம். உங்கள் எண்ணிக்கை முன்பை விட பெருக செய்தோம். இது துல்கர்னைன் மறுபடியும் என்ன பண்ணுறாரு? அந்த ஊரில் மறுபடியும் அவங்களை குடியிருக்க செய்கிறாரு. அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறாரு. உசைர் அலைஹிஸ்ஸலாம் தலைமையில் மறுபடியும் அது 2வது மஸ்ஜித் கட்டப்படுது. அவங்க 2வது டெம்பிள்ங்கிறாங்க. அது கட்டப்படுது. மறுபடியும் வால்யூமெல்லாம் பெருகுது. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? ஃபசாது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? இது எந்த அளவுக்கு போயிடுறாங்க? ஹாரூத் மாரூத்துங்கிற அந்த சம்பவம்லாம் அதுக்கப்புறம் தான் நடக்குது. அந்த சூனியத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகி கேட்டால் சுலைமான் நபி கற்றுக் கொடுத்தாங்க எங்களுக்கு அந்த காலத்திலேயே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போய் ரொம்ப சீர்கெட்டு அவங்களுடைய ஒழுக்கம் கெட்டு இருந்தது. அந்த நிலையில தான் ஈசா நபி வராங்க. ஈசா நபி வரும்போது பைபிளில் படிக்கணும். எல்லாமே யாரை எதிர்த்து அவங்க ஈசா நபி தாவா செஞ்சாங்க? யூத உலமாக்களை தான் எதிர்த்து தாவா செஞ்சாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க பேங்கிங் சிஸ்டம் வேறு வச்சுருந்தாங்க. அது காயின் வேறு வச்சுருந்தாங்க. பலி பிராணிகள் அவங்க வைக்கிறது தான் ரேட்டுன்னு இருந்துச்சு. அது மாதிரி எல்லாமே இன்றைக்கி அவங்க மாற்றி வச்சுருந்தாங்க. பாருங்கள், நீங்கள் நன்மை செய்த போது அது உங்களுக்கு நன்மையாக இருந்தது, நீங்கள் தீமை செய்த போது அது உங்களுக்கு தீமையாக இருந்தது. பிறகு 2வது சந்தர்ப்பம் வந்தபோது வேறு பகைவர்களை உங்கள் மீது நாம் சாட்டினோம். 2வது சந்தர்ப்பம் எது? ஈசா நபியை நிராகரித்த சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பம் வரும்போது அவர்கள் உங்கள் முகங்களை உருக்குலைத்திட வேண்டும். மேலும் முந்தைய பகைவர்கள் முதல் தடவை எவ்வாறு பைத்துல் முகத்தஸ் பள்ளியில் நுழைந்தார்களோ அவ்வாறு இவர்களும் அங்கே நுழைந்து தங்கள் கைக்கு எட்டியவற்றை எல்லாம் அழித்து விட வேண்டும் என்பதற்காக மறுபடியும் ஊரிலிருந்து மறுபடியும் மஸ்ஜிதுன்னு தான் சொல்கிறான்ல. ஆனால் அது ஊரே குறிக்கும். ஃபஸ்ட்டு டைமு ஊருங்கிறான், ஊருக்குள் நுழைந்தார்கள்ங்கிறான். 2வது டைமு மஸ்ஜிதுக்குள் நுழைந்தார்கள்ங்கிறான். ஆனால் சொல்லும்போது என்னங்கிறான்? முதல் தடவை நடந்த மாதிரி 2வது டைம் நடந்துச்சுங்கிறான். அப்போ மஸ்ஜிதும் ஊரையும் எல்லாம் என்ன பண்ணுறான்? மாற்றி மாற்றி வார்த்தை பயன்படுத்துகிறான். ஆனால் 2ம் ஒன்று தான். அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் இவர்களை சாட்டி விட்டு பைத்துல் முகத்தஸை இடிக்க வச்சதுனால அப்போ ஈசா நபியே பைபிளில் இருக்கும். போகும்போது சொல்லுவாங்க, இதற்கு மேல் ஒரு கல்லின் மீது இன்னொரு கல் இல்லாத அளவுக்கு இது இடிக்கப்படும். ஈசா நபி சொல்லுவாங்க. ஏன்னா நான் போனவன் இன்னும் கொஞ்சம் நாளில் நான் போயிடுவேன், இந்த பள்ளிவாசல் இருக்காது, இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லாக முன்னறிவிப்பு அவங்க செய்வாங்க. அப்போ கடைசி ஒரு ஆப்ஷன் எல்லாம் கொடுக்குறான், இனி உங்கள் இறைவன் உங்கள் மீது கருணை பொழியக்கூடும். இன்றைக்கும் உங்கள் மேலே நான் ரஹமத் இப்ராஹிம் நபியுடைய மூஞ்சிக்காக, அவங்களுடைய வாரிசுங்கிறதுக்காக நான் இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வைக்கிறேன். ஆயினும் நீங்கள் உங்களுடைய முந்தைய நடத்தையை மீண்டும் மேற்கொள்வீர்களானால் நாமும் மீண்டும் உங்களை தண்டிப்போம். இப்போ அந்த முந்தைய நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. அப்போ 3வது ஒரு ஆப்ஷன் குழப்பம் விளைப்பாங்கன்னு இருக்கு. அந்த குழப்பம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ நடந்துட்டு இருக்கிறது சாதாரண ஃபித்னா கிடையாது. மேலும் நன்றி கொள்ளும் மக்களுக்கு நரகத்தை சிறையாக நாம் ஆக்கி வைத்துள்ளோம். இப்போ இந்த 3வது ஃபசாது அதோடைய தொடக்கம் தான் 1918 பால்ஃபோர் டிக்ளரேஷன் வழியாக முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல லைட்டாக குடி வராங்க. முதல்ல என்ன வருது? நிலம் வாங்கலாம், குடி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதி தரப்படுது. 2வது என்ன ஆகுது? இஸ்ரேல் ஒரு நாடுன்னு டிக்ளேர் ஆகுது. 3வது என்ன ஆகுது? இஸ்ரேல் விரிவடைந்து கொண்டே வருகிறது. அப்போ இது விரிவடைஞ்சு பின்னிக்கு அவங்களுடைய ஃபசாது எந்த அளவுக்கு ஆயிடுச்சு? குழந்தைகளை கொல்றாங்க, ஆஸ்பத்திரியில் பாம்பு வைக்கிறாங்க. எல்லாருமே இன்னைக்கு உலகமே காரி துப்புது. மிருகத்தனமான நடவடிக்கை. எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா உலக நாடுகள் 150 நாடுகள் எதிர்த்து வாக்களிச்சிருக்கு. பாலஸ்தீன இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களிச்சிருக்கு. பிரான்ஸ் இஸ்லாமிய விரோதி, அவங்க கத்துறேன், மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியல எங்களால், அவ்வளோ தூரம் எங்களுக்கு ப்ரெஷர் வருது,
தயவு செஞ்சு நடவடிக்கை நிறுத்து. மிருகத்தனம், அதான் நான் சொன்னல, அதிசய பிராணி இதுதான். அது பூமியிலிருந்து ஒரு பிராணி வெளிப்படும், அது மூமின்னு எவனுக்கெல்லாம் மனசு இருக்கு இல்லைங்கிறத காமிச்சு கொடுத்துருன்ட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சொரண கெட்ட சில மதகுருமார்கள் 3 மதத்திலையுமே இருக்கிறாங்க, இதை கண்டும் காணாமல் இருக்கிறாங்க. இது சரின்னு நினைக்கிறேன். கேட்டால் என்னங்கிறான், அவங்க தான் ஃபஸ்ட் அடித்தாங்க, யாரு ஹமாஸ் தானே ஃபஸ்ட் அடித்தாங்க. ஏன் அடித்தாங்கன்னு வேணும்ல. இவங்க பொருளாதாரமே எப்படி ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, ஜிஎஸ்டி எப்படி இப்போ மாநில அரசாங்கம் ஜிஎஸ்டி வசூல் பண்ணி மத்திய அரசு கொடுத்துரும். மறுபடியும் மத்திய அரசாங்கத்தை பணம் ஒதுக்குனா தான் அது பட்ஜெட் போட்டு செலவு பண்ண முடியும். இதே மாதிரி தான் காசாவிலையும். காசாவில் இருக்கக்கூடிய எல்லா வரி வசூலும் யார் பண்ணுறது? இஸ்ரேல் பண்ணும். ஃபண்டு ஃபுல்லாக அங்கே போயிடும், டாக்ஸஸ் எல்லாமே அங்கே போயிடும். அங்கேருந்து ஒதுக்கப்படும் நிதி, இந்த நிதி பல மாதமாக நிறுத்தப்பட்டுருச்சு. இந்த தாக்குதலுக்கு முன்னாடி இந்த தாக்குதலில் அவங்கள தள்ளுனாங்க, வேற வழி இல்லை, அதை நிறுத்தினாங்க. ஒரே ஆப்ஷன், அவங்க வேலைக்கு போயிட்டு வந்தது வெஸ்ட் பேங்குக்கு போகணுன்னாலும் இஸ்ரேல் பார்டர் வழியாக தான் போயாகணும். அங்கே இஸ்ரேலில் போய் வேலை செய்யணுன்னாலும் இஸ்ரேல் பார்டர் வழியாக தான் உள்ளே போயாகணும். அந்த இஸ்ரேல் பார்டரை மூடிட்டாங்க. இந்த பக்கம் ரஃபா பார்டர், அது எகிப்து, இதையும் மூடிட்டாங்க. எங்கே போவாங்க? கொடுக்க வேண்டிய நிதியும் கொடுக்கல. சாப்பாடு எங்கே போவாங்க? இந்த பக்கம் கடல், இங்கே கடலில் கொண்டாந்து கப்பற்படையை நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஜோர்டானு, அவனும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறான். அப்போ என்ன தான் நடக்கும்? கொண்டு போய் ஒருத்தனை போய் சாகடிக்கிறவன் போய் டெட் எண்டில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டிங்கன்னா அவன் நம்ம போகிறது தான் போகிறோம், 2 பேரும் சேர்த்து கூப்பிட்டு போகிறோன்ட்டு இப்போ அவன் கடைசியாக அங்கே இறங்கிட்டாங்க. இதுதான் இதுதான் இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டாவது அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க.